நம்ம வீட்ல எல்லாருக்கும் தெரியும். அலுமினிய பாத்திரம் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். ஈஸியா கிளீன் பண்ணலாம். ஆனா அதுல எல்லா உணவையும் சமைக்க முடியுமா? சில ஃபுட்ஸ மட்டும் தான் அதுல குக் பண்ண முடியும். ஏன்னா அலுமினியம், மெட்டல் உணவுல மிக்ஸ் ஆகி ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம். முக்கியமா அசிட்டிக் இருக்கக்கூடிய உணவுகள நம்ம குக் பண்ணக்கூடாது. எடுத்துக்காட்டா தக்காளி, புளி, எலுமிச்சை, ரசம், மோர் இதுகள்ல அசிட்டிக் அதிகமா இருக்கு. அலுமினியம் கூட ரியாக்ட் ஆகி உணவுக்குள்ள கலக்குது. அதனால ரெகுலரா யூஸ் பண்ணா பிரெயின், போன் சிஸ்டத்துக்கு ஸ்லோவா டாக்ஸிசிட்டி வர வாய்ப்பு இருக்கு. உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளையும் இதுல நம்ம சமைக்க கூடாது. எக்ஸாம்பிளுக்கு ஊறுகாய், உப்பு அதிகமா சேர்க்கக்கூடிய கறி. உப்பு அமிலத்தோட ரியாக்ட் ஆகி பாத்திரத்தை அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால சமைக்கக்கூடிய உணவுகளுக்கும் இது அன்சேஃப் தான். நீண்ட நேரம் அலுமினிய பாத்திரத்துல உணவுகளை வைக்காதுங்க. குக் பண்ண பிறகு அதே பாத்திரத்துல வைக்க கூடாது. கூல் ஆனது ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது கிளாஸ் கண்டெய்னருக்கு மாத்துங்க. இல்லைன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வர சான்ஸ் இருக்கு. அலுமினிய பாத்திரத்துல என்னதான் சமையல் பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம குறுகிய காலத்துல சமைச்சு முடிக்கக்கூடிய எந்த உணவா இருந்தாலும் சமைக்கலாம். ஆனா ஆசிட் இல்லாத உணவா இருக்கணும். பழைய கருப்பான அலுமினிய பாத்திரங்களை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சேஃபான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அயன் இல்லைன்னா கிளே பாட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அலுமினிய பாத்திரம் கன்வீனியன்ட்டா இருக்கலாம், ஆனா எல்லா உணவுக்கும் சூட்டபிள் இல்லை. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.